ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிச்சன். நம்ம நெக்ஸ்ட் ஸ்ரீ கிச்சனில் ஒரு டீ டைம் ஸ்நாக் பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு போண்டா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் நான் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இதில் சோம்பு கொஞ்சமாக, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு போண்டா பண்ணுற ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவோம். அதுக்கான மசாலா தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு பச்சை அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப சேர்த்துட வேண்டாம், அளவாக சேர்த்துட்டா போதும். அது பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா சுருள ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு இதில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிட்டோன்னா நமக்கு ஸ்டஃபிங்க்கான மசால் தயாராகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே இந்த மாதிரி பாலாக செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு போண்டா வேணுமோ அந்தளவுக்கு செஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு மாவு இதில் சேர்த்துக்கோங்க. நான் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தாங்க சேர்த்துருக்கேன். நான் ஆச்சி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போட நம்மளுடைய மாவு தயாராகிடுச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி 2 போண்டாவாக தான் பொரித்து எடுக்க போகிறேன். ஏன்னா இந்த ஆயில் நான் திருப்பி யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்காக தான் நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நமக்கு நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ மாவும் தயாராக இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம மசால் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி உருண்டைகா, அதை இந்த மாவுக்குள்ளே போட்டுட்டு மிச்சம் இருக்க மாவு மேலால் எடுத்து இப்படி எல்லாமே இந்த மசாலா எல்லாமே மாவுக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி இந்த பால் அப்படியே உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் மாவு எடுத்து மேலே போட்டிங்கன்னா அப்படி ஃபுல்லாக அந்த மசாலாஸ் ஃபுல்லாகவே மாவுக்குள்ளே போயிடும். இப்போ அவ்வளோதான். அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு சுற்றிலே குட்டி குட்டியாக பூந்தி மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் எடுத்துருங்க. இப்படி போட்ட உடனே நீங்கள் கரண்டியை வச்சு கிளற வேண்டாங்க, ஏன்னா உடஞ்சிரும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஊசி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி திருப்பி விட்டுக்கோங்க. நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் கீழே ஒரு பிளேட் எடுத்து அதில் டிஷ்யூ கிளாத் போட்டிருக்கேன். இந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாமே அது உறிஞ்சிக்கும். அதுக்காக நம்மளோட ஈவினிங் டைம் ஸ்நாக் தயாராகிடுச்சுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.